அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய படம் அப்படி மட்டும் இல்ல. ஒரு பெரிய நடிகருக்கு எதிரா ஒரு கும்பல் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே வந்து தக் லைஃப் வரும்போது நெறைய சொன்னேன். கமல் சாருக்கு எதிரா ஒரு மிகப்பெரிய கும்பல் உருவாயிடுச்சு. ஒண்ணு அரசியல்ல பல எதிரிகள் வந்துட்டாங்க. சினிமால ஏற்கனவே எதிரிகள் இருக்காங்க. இப்படி எல்லாருமே சேர்ந்து அது பிறகு பார்த்தீங்கன்னா, நெறைய சொசைட்டிலயும் இவர் சொன்ன சில கருத்துக்களுக்கு உடன்பாடு இல்லாதவங்கலாம் ஒரு எதிரியா மாறுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு படத்த வெயிட் பண்றாங்க. அந்த படம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்ல. நல்லா ம். இருக்குன்னா, இவங்களால ட்ரோலே பண்ண முடியல. இவங்கள எந்த விதத்திலும் இந்த படத்த நம்மளால தாக்கி பேச முடியலன்னா, நம்ம தப்பிச்சுருவோம். நம்ப அவங்க தாக்கி பேசுற மாரி ஒரு கன்டென்ட் ஏதோ ஒண்ணு குடுத்துட்டோம் வச்சுக்கங்களேன், வச்சு செஞ்சுடுறாங்க. அதுதான் இப்போ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய டிஃபரன்ஸ் பாருங்க. தெலுங்குல இந்த படத்த கொண்டாடுறாங்க. ம். குபேரா வந்து தெலுங்குல மிகப்பெரிய ஓப்பனிங்கா வந்திருக்கு. பெரிய லெவல்ல கொண்டாட்டம் இருக்கு. ஒரு பிளாக் பஸ்டர் படமா அங்க மாறும்னு தெலுங்குல இருக்கிற என்னோட ஃபிரெண்ட்ஸ், பாக்ஸ் ஆஃபிஸ் ஆளுங்கலாம் சொல்றாங்க. அதே படத்த தான் தமிழ்லயும் வெளியிடுறாங்க. அங்க எதிரிகள் இல்ல. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.